மிதுன ராசி அன்பர்களே, மாசி மாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? நல்லது செய்யுமா? வாழ்க்கையில் மேன்மையை அடைவோமா? அடைவீர்கள். ஏற்கனவே நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சாலேயே தீர்த்து விடுவீர்கள். பேச்சு என்பது உங்கள் உயிர் மூச்சாக இருக்கிறது. பேச்சு என்றால் பேசுகின்ற பேச்செல்லாம் பேச்சாகமா? ஆகாது. எந்த வார்த்தையை எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் அதை அறிந்தவர் நீங்கள்தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கிறது? 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் நல்ல நிலையில் இருக்கின்றன. நல்ல நிலையில் இருந்தால் அதற்குண்டான பலன் என்ன? தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்ல வெற்றியை கொடுக்கும். நேரம் பார்த்து காலம் பார்த்து நீங்கள் ஒரு சில செயல்களை செய்து அந்த செயல்கள் உங்களால் உலகுக்கு தெரிய வரும், நீங்களும் உலகுக்கு தெரிய வருவீர்கள். அந்த வகையான ஒரு நன்மையை செய்கிறது இந்த மாசி மாதம். அதனால் ஏற்பட போகும் அடுத்த நன்மை என்ன? தொடங்குகின்றீர்கள், ஒன்றை நன்றாக நடக்கிறது. இதை அடுத்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நன்மை பண வரவு. அதுதான் லாபம். 11ஆம் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இது வந்தால் அது வரத்தானே செய்யும். மலர் என்று ஒன்று இருந்தால் வாசம் வரத்தானே செய்யும். ஆக அந்த பண விஷயத்திலும் நல்ல லாபத்தை காட்டுகிறது. நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாமல் இருப்பவருக்கு வேலை கிடைக்கும். அதோடு சரியா, வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அயல் நாட்டு விஷயங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றன. இவர்கள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்கின்றன. நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்களே மிதுன ராசி அன்பர்கள், அவர்களுக்கு அவர்களது ஆசை இந்த மாசி மாதத்தில் நிறைவேறும். எனவே தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது, லாபம் நன்றாக இருக்கிறது, வெளிநாட்டு யோகம் மிக மிக பிரமாதமாக இருக்கிறது. இந்த 3 நன்மைகளும் சேர்ந்து உங்களை இந்த மாதம் உற்சாகப்படுத்தும்.